ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். இப்போ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சோலோ லெவலிங் சீசன் 7 எபிசோடு 19 பார்க்கலாம். வாரம் ஒவ்வொரு எபிசோடா ரிலீஸ் பண்ணவங்க இடையில 1 வீக் கேப் விட்டு நம்மளை செம்மையா கடுப்பேத்திட்டாங்க. இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி வாங்க நாம இந்த எபிசோடுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில நம்ம ஹீரோ அந்த ஏசாங் டஞ்சன் கேட்டுக்குள்ள போய் அங்க இருக்க மாஸ்டரை வெளுத்து வாங்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்க அந்த குட்டி ஐசெல்ஃப் குழந்தை நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்திருக்கும். நம்ம ஹீரோ அதை அப்படியே டாஜ் பண்ணிட்டு நீயும் ஒரு மான்ஸ்டர் தானா, பார்க்க குழந்தை மாதிரி இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துருங்க. சோலோ லெவலிங் ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணாதான் இந்த வீடியோ எல்லாரையும் போய் சேரும், எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். சரி வாங்க நாம இந்த எபிசோடுக்குள்ள போலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ சுகோ அந்த டைட்டன் ஷேடோ மான்ஸ்டர் மேல சும்மா கெத்தா நின்னுட்டு இருக்க. இந்த ஐசெல்ஃப் குழந்தை பொண்ணு இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம அட்டாக் பண்றதுக்கு வேகமா ஓடி போய்கிட்டே இருக்கா. அப்புறம் நம்ம தலைவன் சுகோ அந்த மான்ஸ்டர் மேல நின்று சும்மா கீழே ஜம்ப் பண்ண பாருங்க ஸ்டைலா. கீழே வந்துட்டு அந்த ஐசெல்ஃப் பொண்ணை பார்த்துட்டு என்னது இது ஐசெல்ஃப் மாதிரி தான் இருக்கு, ஆனா ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கு, இந்த மாதிரியான குழந்தைலாம் எதுக்கு இங்கே வருது, இதை நான் அட்டாக் பண்ணணுமா, என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஐசெல்ஃப் குழந்தை பொண்ணு நம்ம ஹீரோ பின்னாடி சும்மா செம்ம ஸ்பீடாக போய் அட்டாக் பண்ணுறதுக்கு போவா பாருங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ நீ இப்படிலாம் நடந்துக்கிட்டா நான் டஃப்பாக நடந்துக்கிட்ட தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், பட்டார் அந்த ஐசெல்ஃப் குழந்தை பொண்ணை கையை மடக்கி குப்புற படுக்க போட்டு கையை முறுக்கிக்கிட்டு இங்கே பாரு, உன்னை கொல்றதில்ல எனக்கு இஷ்டம் இல்லை, ஒழுங்கா இங்கேருந்து என்னை அட்டாக் பண்ணாமல் பேசாமல் போயிட்டேன்னா உன்னை நான் உயிரோடு விடுறேன், நான் பேசுறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், புரியுது தானே, ஒழுங்கா போயிரு இல்லை என் கையாலேயே செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிரட்ட. அதை கேட்டு இந்த ஐசெல்ஃப் பொண்ணு குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சிருவா. சரிங்க என்னை விட்டுருங்க, என்னை கொட்டுறாதீங்க, எனக்கு நிறையா தங்கச்சிலாம் இருக்காங்க, அவங்கள போய் நான் பார்த்துக்கணும், உங்களை அட்டாக் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிருங்க, என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க ப்ளீஸ், என்னை விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிச்சிருப்பா அந்த ஐசெல்ஃப் பொண்ணு. அப்புறமா நம்ம ஹீரோ அந்த பொண்ணை விட்டுட்டு இந்த பக்கம் நின்று பெருகிட்ட பேச ஆரம்பிப்பாரு பாருங்க. பெரு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு சின்னையா நீங்கள் ஒரு சின்ன குழந்தைய கதறி அழ வச்சிட்டீங்களே சின்னையா, நீங்கள் வர ரொம்ப டெரராக மாறிட்டு இருக்கீங்க சின்னையா, சூப்பர் சின்னையா, இப்படியே நீங்கள் டெவலப் பண்ணி போனீங்கன்னா பச்சை குழந்தைங்க கூட உங்களை பார்த்தா பதறும், அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப பயங்கரமாயிருவீங்க சின்னையா, சூப்பர் சின்னையா, டெரராக இருக்கீங்க சின்னையா அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோவோ பெரு என்ன கலாய்க்கிறியா, சும்மா இருறா பெரு, ஏன்டா இப்படி வெறுப்பத்துற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிஸ்டம்ல ஸ்டோர்ல குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான பொருள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பாப்ல. அதுல ஒரு பொருளை சூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா இந்த ஐசெல்ஃப் குழந்தை பொண்ணு கிட்ட வந்து பாப்பா அழாதீங்க, ஏன் அழுறீங்க, உங்களுக்கு குச்சி மிட்டாய் வேணுமா குறி விரட்டு வேணுமா, இந்தாங்க இந்த சாக்லேட் சாப்பிட்டுட்டு அழுகை நிப்பாட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சாக்லேட்டை கொடுக்க அதை ஒரே செகண்ட்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா அந்த ஐசெல்ஃப் பொண்ணு அதோட ஸ்டோரியெல்லாம் சொல்லி முடிக்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ அப்படின்னா நீ சொல்கிறபடி பார்த்தா நீ ஒரு ஐசெல்ஃப் இந்த டஞ்சனுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்க, உன்னோட தாத்தாக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி முடிச்சுட்டு வரும்போது என்னை பார்த்து நான் ஒரு மான்ஸ்டர் நினச்சி என்ன நீ அட்டாக் பண்ணியிருக்க சரியா, சரி விடு, உன் பேர் என்ன, என் பேர் சங் சூகோ அப்படின்னு சொல்ல. அதுக்கு அந்த ஐசெல்ஃப் பொண்ணு அப்படியா, என் பேரு சிர்கா, உங்க பேரு சிங் சூ சங் சூ அப்படின்னு சொல்லிட்டு வாயில நுழையாத மாதிரி இருக்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ சங் சூகோ, என்னோட பேரு சங் சூகோ அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு அந்த ஐசெல்ஃப் பொண்ணும் சங் சூ ஹோஹோ நீங்க ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது ஹோஹோன்னு கூப்பிடுறா, அவள் வாயில சங் சூகோன்னு வரமாட்டேங்குதோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி நான் இங்க வந்ததுக்கு காரணம் நான் ஒரு ஹண்டர், இங்க இருக்க டஞ்சன் இருக்க மான்ஸ்டர்லாம் கொண்டு இந்த டஞ்சனை கிளியர் பண்ண தான் வந்தேன், என் கூட நிறைய பேர் வந்தாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களாம் என்னை விட்டு தனித்தனியாக போய் சண்டை போட போயிட்டாங்க, நான் அப்படி தனியாக இந்த பக்கம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு அந்த ஐசெல்ஃப் பொண்ணு என்னது ஹண்டரா அப்படி சொல்லிட்டு பயந்துருவாளா. அதை கேட்டு நம்ம ஹீரோவோ இல்லை ஹண்டர்னு கேட்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குல்ல, நான் ஹண்டரு, அது நான் மான்ஸ்டர் அதாவது மேஜிக் பீஸ்ட்டை தான் கொள்ளுவேன், மேஜிக் பீஸ்ட்டை கொள்றதுக்கு காரணம் என்ன மாதிரியான மனுஷங்களை நான் பாதுகாக்கணும் இல்லையா, அவங்கள அட்டாக் பண்ண வர அந்த மேஜிக் பீஸ்டெல்லாம் கொண்டு தான் நான் மனுஷங்களை பாதுகாப்பேன், நான் மனுஷங்களை பாதுகாக்கிற ஒரு ஹண்டர் தான், பயப்படாத அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல. அதை கேட்டு அந்த ஐசெல்ஃப் பொண்ணு ஓஹோ அப்படியா, அப்படின்னா என் பேரு சிரிக்கா, உங்க பேரு ஹோஹோ, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான், நம்ம 2 பேரும் ஹண்டர் தான், என் தம்பி தங்கச்சியை பாதுகாக்கிறதுக்கும் நான் இந்த மாதிரி தான் ஹண்டரை மாதிரி மான்ஸ்டர் எல்லாத்தையுமே சண்டை போடுவேன்,
நானும் உங்களை மாதிரி தான் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓஹோ அப்படியா அப்படின்னா உன் கூட பிறந்தவங்க எல்லாத்தையுமே நீ தான் பாத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதை கேட்டு அந்த ஐ செல்ஃப் குழந்தை பொண்ணும் ஆமா எங்க கிராமத்திலேயே நான் தான் மூத்தவ என்னோட சாச்சா வர்றதுக்கு முன்னாடி நான் தான் அவங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டேன் எங்க ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாருமே காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ என்னது சாச்சாவா ஒருவேளை இந்த டஞ்சனோட பாஸா அவங்களா இருக்கலாமா அப்படின்னு யோசிக்க அப்போ மறுபடியும் அந்த ஐசல் பொண்ணு சொல்ல ஆரம்பிப்பா பாருங்க இங்கே எங்கள் சாச்சா திடீர்னு வானத்துலேருந்து வந்தாங்க அவங்க எங்கள் ஊரில் இருக்க பெரியவங்க எல்லாருமே காணாமல் போனதுக்கப்புறம் வானத்தில் ஒரு கருப்பு ரெக்கையோடு வந்து இறங்குனாங்க அவங்க எங்கள் இனம் கிடையாது அவங்க வேற ஒரு இனம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ரொம்ப மூத்தவங்களா இருந்தாங்க எங்களை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாங்க அவங்களோட அரவணைப்பு எங்களுக்கு ரொம்ப வாமாவும் சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே நல்லா ஸ்மெல் வந்துச்சு சூப்பர் ஸ்மெல் அது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது அவங்க உங்கள் இனம் கிடையாது வேற இனம் அவங்கள அரவணைக்கும் போது ஒரு நல்ல வாமா இருந்துச்சு கருப்பு ரெக்கையோட வந்தாங்க அவங்க மேலே நல்ல ஸ்மெல்லு வந்துச்சு ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்ப்பான் பாருங்க பார்த்தா சிங்கம் கொம்பு வச்ச சிங்கம் ரெக்கையோட இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான் அப்போ நம்ம ஹீரோ நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மான்சர் கூட சண்டை போட்ட மாதிரி ஒரு ஞாபகம் எது எப்படியோ இந்த சாச்சா இவங்களை ஏதோ புதுசாக வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்கன்னு தெரியுது அப்படி இருந்தால் அவங்க இந்த டஞ்சனோட பாஸாக இருக்க மாட்டாங்க சரி நான் உடனே இங்கேருந்து கிளம்பி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அடுத்தடுத்த மான்சரை கொண்டு உடனே பாஸை போட்டு தள்ளிட்டு இந்த டஞ்சனை முடிச்சுட்டு வெளியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்ப அதை பார்த்துட்டு அந்த ஐசெல்ஃப் குட்டி பொண்ணு இருங்க இருங்க எங்கே போகிறீங்க நீங்கள் ஹோஹோ என் கூடயே இருங்க ஹோஹோ நம்ம இங்கேயே இருக்கலாம் நீங்கள் காற்றுலேருந்து ஏதோ விதவிதமான பொருளெல்லாம் எடுக்கிறீங்களே நீங்கள் எங்கள் கிராமத்தில் எங்கள் கூட இருந்தீங்கன்னா நாங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓஹோ சாரிம்மா மன்னிச்சிரு நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அந்த ஐசெல்ஃப் குட்டி பொண்ணு செம்ம காண்டாயிருவா அப்படின்னா உங்களால் இங்கே இருக்க முடியாதா ஏன் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐசெல்ஃப் பொண்ணு என்ன பண்ணுவா டக்குன்னு கத்தி எடுத்து நம்ம ஹீரோ பார்த்து நீட்டிட்டு இங்கே பாருங்க ஹோஹோ நீங்கள் எங்கள் கூட இருக்க மாட்டீங்கன்னா எனக்கு வேறு வழி இல்லை என்னை மன்னிச்சிருங்க எனக்கு என் கூட பிறந்தவங்க தான் ரொம்ப முக்கியம் அதுக்கு உங்களை மாதிரி ரொம்ப நல்லவராக இருந்தாலும் சரி எனக்கு உதவி பண்ணவராக இருந்தாலும் சரி அவருக்கு துரோகம் பண்ணுறதுக்கும் கொலை பண்ணுறதுக்கும் நான் யோசிக்க மாட்டேன் உங்ககிட்ட இருக்க இந்த சக்தி பலம் எல்லாமே எனக்கு வந்துச்சு அப்படின்னா என்னோட தம்பி தங்கச்சிங்க சாப்பிடாம இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு நல்ல சாப்பாடையும் நல்ல பாதுகாப்பையும் நல்லா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐசெல்ஃப் குட்டி பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து மிரட்டிட்டு இருக்க சிரிக்கா நீ உன் தம்பி தங்கச்சிகளுக்காக எந்த ஒரு எல்லைக்கும் போக போல இருக்கு ரொம்ப குருட்டுத்தனமான தைரியசாலியா இருக்கிய நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கத்தியை 2 துண்டா உடச்சு விட்டுருவான் பார்த்தா நம்ம ஹீரோ கையில கான்ட்டு போட்டு சும்மா கெத்தா நின்றுட்டு நானும் அந்த மாதிரி ஒரு குருட்டுத்தனமான ரொம்ப பெரிய தைரியசாலி தான் ஆனால் என்னால் இப்போ உன் கூட இருக்க முடியாது என் வழியில் உன்ன மாதிரி யார் குறுக்க வந்தாலும் அவங்கள போட்டுத்தல கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன் நீ குழந்தையா இருக்கனால தான் உன்னை நான் இங்கே விட்டுட்டு போகிறேன் புரியுதா அது மட்டும் இல்லாமல் நீ என்னை இங்கேருந்து போக விடாமல் இப்படி தடுத்து நிப்பாட்டணும் நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தனா வேற வழி இல்லை எனக்கு இந்த சாக்லேட்டு சிப்ஸு இந்த கேனு ஜூஸ் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டுக்கோ முதல்ல என்னை விட்டுரு நான் இங்கேருந்து போகணும் எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன் நிறைய பேரோட உயிரை நான் காப்பாற்றணும் இங்கே நின்றுருக்க முடியாது என்னால் உன்னை நான் அடுத்த தடவை பார்க்குறேன் முடிஞ்சா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சாப்பாடு சாக்லேட் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப அப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு இருப்பான் இந்த மாதிரி குட்டி பொண்ணை தனியாக விட்டு போகிறது கொஞ்சம் எனக்கு கவலையாக தான் இருக்குது இவ்வளோ பெரிய பனிமலையில் இவ எப்படி தனியாக தாக்கு பிடிப்பா நான் வேணா என்னோட ஒரு சேடா சோல்ஜரை அவளோட பாதுகாப்புக்காக அனுப்பிக்கவா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஐசெல்ஃப் சிரிக்கா நம்ம ஹீரோ பார்த்து எங்கே போகிறீங்க நில்லுங்க ஹோஹோ நில்லுங்க என்னை கொல்ல வேண்டியதானே நீங்கள் தான் ரொம்ப பயங்கரமான ஆளாச்சு என்னை கொண்டுட்டு போக வேண்டியதானே ஏன் கொல்லாமல் போறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்க அதை கேட்டு நம்ம ஹீரோ என்ன சிரிக்கா என்ன இப்படி பேசிட்ட நான் உன்னை கொல்ல விருப்பப்படலை உன்னை கொன்னா அது என் மனசு தாங்காது நீ ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டியவ தான் நீ ரொம்ப சின்ன பொண்ணு நீ உன் கூட பிறந்த தம்பி தங்கச்சிகளுக்காக எவ்வளோ கஷ்டப்படுற நீ இவ்வளோ கஷ்டப்படும் போது உன்னை நான் எப்படி கொல்லுவேன் எனக்கும் உன் கூட இருக்கணும்னு ஆசை தான் ஆனால் மன்னிச்சிரு இப்போதைக்கு என்னால் இதுக்கு மேலே உன் கூட இருக்க முடியாது நான் இங்கேருந்து கிளம்புறேன் கூடிய சீக்கிரம் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்ப அந்த சிரிக்கா பொண்ணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு அப்புறம் அங்கே இருக்க ஃபுட்டு சாக்லேட் இது எல்லாத்தையுமே தள்ளு வண்டி மாதிரி ஒன்று செஞ்சு அதில் போட்டு தர இழுத்துட்டு போகிறா சிரிக்கா பொண்ணு அப்போ அந்த சிரிக்கா பொண்ணு நம்ம ஹீரோவை பற்றி மனசில் யோசிச்சுட்டு இருப்பா நான் அவரை 2 தடவை கொலை பண்ண ட்ரை பண்ண போதும் கூட அவர் என்னை கொலை பண்ணாமல் அவரோட ஃபுட்டு சாக்லேட்டு இது எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு அவர் ரொம்ப நல்லவராக இருக்காரு ஆனால் அவரை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல
அவர் ரொம்ப நல்லவர். அவரை பார்க்கறதுக்கு என்னோட சாச்சா மாதிரி வேற இருக்காரு. அவரை பார்க்கும் போதுலாம் எனக்கு சாச்சா ஞாபகம் தான் வருது அப்படின்னு அந்த ஐ செல்ஃப் சிரிக்கா பொண்ணு நம்ம ஹீரோ பத்தி மனசுல யோசிச்சுக்கிட்டே போறா. அந்த ஐ செல்ஃப் சிரிக்கா பொண்ணு அந்த சாச்சா வேற ஏன்னு சொல்றதுக்கு பதிலாக அவங்களும் உங்களை மாதிரி ஒரு மனுஷங்கன்னு சொல்லியிருந்தா கூட நம்ம ஹீரோ சங் சுகோ கொஞ்சமாவது கெஸ் பண்ணிருப்பாப்ல. இந்த பொண்ணு வேற ஏன்னு சொல்லிட்டு சுருக்கமா முடிச்சனால நம்ம ஹீரோ ஏதோ ஒரு மான்ஸ்டரா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போயிட்டாரு. நம்ம ஹீரோ அவரோட அம்மாவை எப்பதான் மீட் பண்ண போறாரோ அப்புறமா அந்த ஐ செல்ஃப் சின்ன பொண்ணு சிரிக்கா நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா அட அந்த பூச்சிகளின் மோனார்க்கோட வாரிசு அர்ஷா தாங்க இங்க வந்திருக்கா. அவ இங்க அந்த சிரிக்கா பார்த்துட்டு ஹலோ ஐ செல்ஃப் சின்ன பொண்ணு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படி சொல்லிட்டு கேட்க, அதை பார்த்துட்டு அந்த சிரிக்க ஐ செல்ஃப் பொண்ணு நீங்கள் யாரு அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த அர்ஷாவை சொல்லுவா நாங்கெல்லாம் ஒருத்தங்களை தேடி வந்திருக்கோம். அவங்க இங்கே இருக்காங்களா உங்களுக்கு தெரியுமா பொண்ணு சின்ன பொண்ணு அப்படி சொல்லிட்டு கேட்க, அதை பார்த்துட்டு அந்த ஐ செல்ஃப் சின்ன பொண்ணு சிரிக்கா அப்படியா அப்படியா நீங்கள் அந்த ஹோகாவோட ஃப்ரெண்ட்ஸு தானே, அவர் என்கிட்ட சொன்னார் நீங்கள் அவரை தானே தெரிறீங்க அப்படி சொல்லிட்டு அங்கே சிரிக்கா சொல்ல, அதை கேட்டு இந்த அர்ஷா என்னது ஹோகாவா, நீ எதை பற்றி பேசுகிறன்னு எனக்கு ஒன்றும் தெரியலம்மா. நாங்கள் இங்கே தேடி வந்தது ஃபாஸ்ட் மோனார்க்கோட வாரிசை தான். அவங்க எங்கே இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமாம்மா அப்படி சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு அந்த சிரிக்கா என்னது ஃபாஸ்ட் மோனார்க்கா, அவர் என்னோட தாத்தா தானே அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அர்ஷாவோ ஓ அப்படியா, அப்படின்னா உன்னோட தாத்தானா நீ தான் அந்த மோனார்க்கோட வாரிசா, ஐசி உன்னை பார்க்க தான் நான் வந்திருக்கேன், நீ தான் அடுத்த மோனார்க் ஆக போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு சிரிக்கா பொண்ணு ஆமாம் என்னோட தாத்தா தான் ஃபாஸ்ட் மோனார்க்கு, நான் தான் அவரோட வாரிசு சிரிக்கா, இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த அர்ஷா சொல்லுவா பாப்பா நாங்கள் எல்லாருமே ஒன்றை மாதிரி தான்ப்பா, நாங்களும் மோனார்க்கோட வாரிசு தான், நாங்கள் இதுக்கப்புறம் ரொம்ப சக்தி வாய்ந்த மோனார்க்காக மாற போகிறோம், நீயும் எங்கள் கூட வந்துறியா, வா பாப்பா என்ன சொல்கிற எங்கள் கூட வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்ல, அதை பார்த்துட்டு அந்த சிரிக்கா பொண்ணு கடுப்பாயி போங்க நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, நான் என்னோட கிராமத்துக்கு போகிறேன், நிறைய சாப்பாடு இருக்குது அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும், உங்ககிட்ட வெட்டியாக பேசிக்கிட்டு உங்களை பார்த்தா ஹோகோவோட ஃப்ரெண்ட்ஸு மாதிரியும் தெரியல, வேஸ்ட்டு டைமு, நான் இங்கேருந்து போகிறேன், நீங்கள் ரொம்ப திமிரு பிடிச்ச மாதிரி தெரியுறீங்க, அவன் ரொம்ப நல்லவனாக இருந்தான், போங்க உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்க, அதை பார்த்துட்டு அந்த அர்ஷா பொண்ணு இவகிட்ட மெதுவாக பேசினா வேலைக்கு ஆகாது போல இருக்கே, சிஸ்டம் என்கிட்ட சொன்னது இங்கே ஃபாஸ்ட் மோனார்க்கோட வாரிசை எப்படியாச்சும் எங்கள் பக்கம் கொண்டு வரணும் தான், அதுக்கு இவளோட சம்மதம் தேவையில்லை, இவளை எப்படியாச்சும் கட்டாயப்படுத்தி நான் கூட்டு போயிடுவேன் அப்படின்னு அந்த சிரிக்கா பொண்ணை அவளோட அந்த பூச்சி மோனார்க்கோட பவரை யூஸ் பண்ணி பெரிய சைஸ் பூரா நான் வர வச்சு அப்படியே சுற்றி போட்டு கட்டி போட்டு வச்சுருவா. கட்டி போட்டுட்டு இவளை நான் இங்கேருந்து தூக்கிட்டு போய் என்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறேன், சிஸ்டம் சொன்ன மாதிரியே நான் கரெக்டாக பண்ணுவேன், இப்போ இந்த ஃபாஸ்ட் மோனார்க்கோட வாரிசு எங்க பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் இந்த பொண்ணை நம்ம ஹீரோ எப்படி வந்து காப்பாற்ற போறாரு, இல்லை இந்த பொண்ணு இந்த வில்லன் டீமில் சேர்ந்து வில்லனா மாறப்போதா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அடுத்த வாரம் இவங்க இதே மாதிரி எபிசோட ரிலீஸ் பண்ணுவாங்க நான் நம்புறேன். நீங்களும் நம்புறீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.